வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கருவேப்பிலை சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த குழம்போட ருசிக்கு எவ்வளோ சாப்பிட்டோம்னே தெரியாத அளவுக்கு சாப்பிட்ருவீங்க. இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை உருவி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். இதனோட எடை பார்த்தீங்கன்னா 20 கிராம் அளவு. கருவேப்பிலை முறுமுறுப்பாக வர்ற அளவுக்கு 1 நிமிஷம் இதை நல்லா வறுத்துக்கலாம். 1-2 வறுபடாது, பரவாயில்லை. சிக்கன் குழம்புல கருவேப்பிலை வாசம் அடிக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம், கரெக்டான அளவில் சேர்த்துருக்கேன். முறுமுறுப்பாக வறுபட்டுருச்சு, இதை எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். அதே பேனில் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அளவான தீயில 1 நிமிஷம் கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம். லேசாக வாசனை வர்ற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள். ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு ஒரு 30 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். வெங்காயத்தோட அளவு 200 கிராம். 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கணும். இந்த மாதிரி செவந்து வர்ற அளவுக்கு வதக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. மீடியம் சைஸில் 3 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். தக்காளியோட அளவு 180 கிராம். தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை மசாலாவை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். 3/4 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம், பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். குழம்பு கெட்டியாக இருக்கிறதால 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி கொதிச்சு வந்த பிறகு குக்கரை மூடி குறைஞ்ச தீயில 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குறைஞ்ச தீயில வேக வைக்கிறதால சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்துடும். 3 விசில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். குறைஞ்ச தீயில சிக்கன் வேக வைக்கிறதால சிக்கன் எந்த அளவுக்கு மிருதுவாக வெந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி 1 நிமிஷம் இது கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கருவேப்பிலை சிக்கன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.